சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை தமிழக சட்டமன்றத்திலும் இன்று எதிரொலித்தது. மக்கள் தொகையுடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனை ஏற்க மறுத்துவிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சட்டங்களை இயற்றுவதற்கு சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று தமிழக அரசு வலியுறுத்தி வருவதாக கூறினார். 2021ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே தொடங்க வேண்டும் என்றும் அதனுடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலந்தாழ்த்தி வருவதென்றால், முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள். தற்போது கோவிட் சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா? அவ்வாறு ஒன்றிய அரசு களப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் இயற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது, பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின்னொரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது. ஆனால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆரம்பத்தில் பேசிவிட்டு தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம் என்று ஏன் பேசுகிறார் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்புகிறார். அதேபோல அருந்ததியர் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதா எனவும் பாமக கேள்வி எழுப்புகிறது. அதேபோல மாநில அரசு உள்ஒதுக்கீடு கொண்டுவர வேண்டுமென்றாலும் தற்போதைய சூழலில் கணக்கெடுப்பு அவசியமாக இருக்கிறது என்கின்றனர் பத்திரிகையாளர்கள். மேலும் தமிழக அரசு இதுவரை எந்த இடத்திலும் வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு சாத்தியம் இல்லை என்ற கருத்தை தெரிவிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சென்சஸ் நடத்த முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அதை கோட் பண்ணி தான் அதை வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. கணக்கெடுப்பு நடத்தினாலும் அதன் மூலமா நீங்க சும்மா வச்சுக்கலாம், ரெக்கார்டா வச்சுக்கலாம், தவிர தாண்டி நீங்க வந்து வேற ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. சோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் அருந்ததியர் கொடுத்த இடஒதுக்கீடு பாமக கேட்கறாங்க. நான் எனக்கு புரிந்த வரையில் நான் இருந்து சட்ட வல்லுநர் பலரும் கேட்டு விஷயம் ஏற்கனவே நான் இந்த செய்தியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணப்ப கேட்டப்ப அருந்ததியர் ஒதுக்கீடு வந்து தலித்துகள் பாப்புலேஷன் சென்சஸ்ல வந்து அவங்களுக்கான தனித்தனி கேட்டகரிஸ்ல அவங்களோட ரிசர்வேஷன் இருக்கு. மேலும் தனி தீர்மானத்தில் பேசிய பாமக, பாஜக உறுப்பினர்கள் உள் ஒதுக்கீடு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினர். காங்கிரஸ், இடதுசாரி, மதிமுக, விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் முதல்வரின் தனி தீர்மானத்தை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக வரவேற்று பேசினர். சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் தீர்மானம் நிறைவேற்றும் போது அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இல்லை. தமிழ்நாடு அரசு போல் ஆந்திரா உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்களில் இதை வலியுறுத்துவதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். அதேபோல் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டுக்கான சர்ச்சை மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காரணமாகவே இது மீண்டும் அரசியலாகவே பேசப்படுவதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.